ஹலோ, ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு காலிவுட் காஃபி இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். நான் உங்க ஆர்ஜே ஜெயஸ்ரீ தான் பேசிட்டு இருக்கேன். கபாலி ஃபீவர் ஓஞ்சு இப்பதான் மக்கள்லாம் 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் ரிலே ஜிம்னாஸ்டிக்ஸ் அப்படின்னு ரயோ ஒலிம்பிக்ஸ்ல அப்படியே மூழ்கி போய் இருக்காங்க. நம்ம மக்கள்லாம் ஒலிம்பிக்ஸ்ல மூழ்கி இருக்கிற இந்த நேரத்துல நம்ம ஏன் மக்களுக்கு ஒரு குட்டி பிரேக் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சுட சுட காஃபியோட சுட சுட நியூஸும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. என்னென்ன நியூஸ் சினிமா பத்தி நம்ம இன்னைக்கு கேட்க போறோம் அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம யுஎஸ் தமிழ் எஃப்எம் எப்படி கேட்கறது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிற எல்லா இடத்துலேருந்தும் நம்ம யுஎஸ் தமிழ் எஃப்எம் கேட்கலாம். உங்களோட ப்ரௌசரில் போய் www.ustamilfm.com அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி கேட்கலாம். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி கேட்கலாம். அண்ட் ஐஃபோன் யூசர்ஸ் டியூன் ஆப்லேருந்து கேட்கலாம். யுஎஸ் தமிழ் எஃப்எம் எப்படி கேட்கறது அப்படின்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ பேக் டு பேக் சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நீங்கள் போய் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வாங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது காலிவுட் காஃபி யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு காலிவுட் காஃபி வித் மீ ஆர்ஜே ஜெயஸ்ரீ இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு ஷோவை நம்ம மங்களகரமாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் சினிமா ஹீரோயின்ஸ் பற்றின நியூஸ் ஒன்று உங்களுக்காக நான் முதல்ல சொல்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். என்னடா நம்ம எப்போதும் டிஸ்கஷன்ஸ் யார் பெஸ்ட், யார் நல்லா நடிச்சிருக்கா, யார் இந்த ஹீரோயின் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருந்தாலும் கான்ஸ்டண்ட்டாக ஒரு டிவி ஒரு சென்சஸ் ஒன்று எடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ தந்தி டிவி இப்போ ஹாஃப் ஆஃப் த இயர் முடிஞ்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட 7 months முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிறதால தந்தி டிவி ஒரு சென்சஸ் ஒன்று இப்போ ரீசெண்டாக எடுத்ததில் டாப் 5 ஹீரோயின்ஸ் இந்த வருஷத்தில் யார் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் இடத்த பிடிச்சது நம்ம நயன்தாரா, அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ், அதுக்கப்புறம் சமந்தா, அதுக்கப்புறம் நிக்கில் கல்ராணி, அண்ட் அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ரித்திகா சிங் அப்படின்னு அவங்க வரிசைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் இந்த வருஷம் ஃபுல்லாக சஸ்டைன் ஆகி நெக்ஸ்ட் இயரும் நிறைய படம் நடிப்பாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இப்போ நம்ம பேக் டு பேக் இவங்க நடிச்ச படத்துல இந்த சாங்ஸ்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது காலிவுட் காஃபி யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் டு காலிவுட் காஃபி வித் மீ ஆர்ஜே ஜெயஸ்ரீ இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில் ஒரு சில கூட்டணிக்காகவே நம்ம மக்கள்லாம் பயங்கர ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ தலை அண்ட் ஏஆர் முருகதாஸ் சேர்ந்து ஒரு 12 years முன்னாடி தீனா அப்படின்னு ஒரு படத்தில் ஒன்று சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டைரக்டர் நம்ம ஏஆர் முருகதாஸ் சார். அதுக்கப்புறம் இப்போ பயங்கர பாப்புலர் ஆகி இந்தியன் சினிமாலேயே அவர் ஒரு பெரிய லீடிங் டைரக்டராக இருக்காரு. ஸோ அதே காம்பினேஷன், அதாவது நம்ம தலையும் நம்ம ஏஆர் முருகதாஸ் சாரும் சேர்ந்து இன்னொரு படம் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் ஒன்று வெளியில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் நம்ம யுவன் சங்கர் ராஜா சார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அஜித் சார் இப்போ ஃபுல்லாக சிவா படத்தில் இருக்கிறதால அவரோட கால் ஷீட்லாம் இன்னும் ஏஆர் முருகதாஸ் சாருக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கலையா. ஸோ அதெல்லாம் பற்றின டிஸ்கஷன்ஸ் தான் இப்போ நடந்துட்டு இருக்கான். பட் இந்த காம்பினேஷனுக்கு மக்கள்லாம் பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன படம், என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு நம்ம இன்னும் தெரிய உங்களுக்கு நான் அப்டேட்டடாக வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் போய் பேக் டு பேக் சாங்ஸ் கேட்டுட்டு வாங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது காலிவுட் காஃபி இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. பேக் டு பேக் சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது காலிவுட் காஃபி வித் மீ ஆர்ஜே ஜெயஸ்ரீ இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து நம்ம சொல்ல போகிற நியூஸ் நம்ம சிவகார்த்திகேயன் சாரோட ஃபேன்ஸ்க்காகனே எக்ஸ்க்ளூசிவான நியூஸ். இந்த நியூஸ் நம்ம ரெமோ படம் பற்றின நியூஸ். ஸோ ரெமோ படம் பற்றின எந்த அப்டேட்ஸும் இல்லாமல் நம்ம மக்கள் அண்ட் எஸ்பெஷலி சிவகார்த்திகேயன் சார் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர டல்லாக இருந்தாங்க. ஸோ இப்போ ரெமோ படம் பற்றின நியூஸ் ஒன்று வெளியில் வந்திருக்கு. ரெமோ படத்தோட ஆடியோ லான்ச் இந்த மந்த் அண்ட் பயங்கர பிரம்மாண்டமாக நடத்த போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் September 2nd வீக் சென்சாருக்கும் போகும் அப்படின்னு இப்போ ஒரு நியூஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கான வியாபாரமும் பயங்கர விறுவிறுப்பாக நடந்து வருது. ஸோ படம் பார்த்தீங்கன்னா மற்ற அப்டேட்ஸ்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இப்போ போய் பேக் டு பேக் சாங்ஸ் கேட்டுட்டு வரலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது காலிவுட் காஃபி யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. பாட்டெல்லாம் கேட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது காலிவுட் காஃபி இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம்னா உங்கள் ஆர்ஜே ஜெயஸ்ரீ தான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம தனுஷ் சார் காலிவுட்டில் மட்டும் இல்லாமல் பாலிவுட்லேயும் கலக்கன்னு கலக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஒன்றும் ஒரு புது நியூஸ் இல்லை. ஆனால் இப்போ வந்திருக்கிற புது நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்னி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம தமிழில் நம்ம மணிரத்னம் சார் டைரக்ட் பண்ணி பயங்கர ஹிட்டான படம். கார்த்திக் சார் ஹீரோவாக நடிச்சார் அதில். அது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அந்த படத்தை இப்போ ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறதா இருந்தாங்க. இந்த படத்தில் கார்த்திக் சார் ரோலை நம்ம தனுஷ் சார் தான் முதல்ல பண்ணுறதா இருந்தார். ஆனால் இப்போ அந்த டெசிஷன் மாறி இப்போ சித்தார்த் சார் அந்த ரோலை பண்ண போகிறாராம். அதாவது கார்த்திக் சாரோட ரோலை இப்போ சித்தார்த் சார் தனுஷ் சார் கிட்டேருந்து தட்டி பறிச்சுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு.
இந்த நியூஸ் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இப்போ நம்ம போய் பேக் டு பேக் சாங்ஸ் கேட்டுட்டு வரலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது காலிவுட் காஃபி இந்தியாஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுஎஸ் தமிழ் எஃப்எம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது காலிவுட் காஃபி வித் மீ அஜிஜி ஸ்ரீ. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. நம்ம தலை பற்றின நியூஸ் பார்த்தோம், சிவகார்த்திகேயன் பற்றின நியூஸ் பார்த்தோம், தனுஷ் சார் பற்றின நியூஸ் பார்த்தோம். இவ்வளோ பார்த்துட்டு நம்ம இளைய தளபதி விஜய் சார் பற்றின நியூஸ் பார்க்காம விட்டா எப்படி? அம்மா ஷோ கம்ப்ளீட்டே ஆகாது. ஸோ இளைய தளபதி விஜய் சார் இப்போ அவரோட பரதன் அப்படின்னு அவரோட 60th ஃபிலிம் ஒன்று நடிச்சிட்டு இருக்காரு. அதோட ஷூட்டிங்கில் அவர் பயங்கர பிஸியாக இருக்காரு. அண்ட் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதால அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் செம எக்ஸைட்டடாக இருக்காங்க. அவரோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் இன்னொரு ட்ரீட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம விஜய் சார் தமிழில் நடித்த கத்தி படம் இப்போ தெலுங்குல ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ரீமேக் ஃபிலிமில் சிரஞ்சீவி சார் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு. ஸோ காஜல் அகர்வால் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. இந்த படம் தமிழ்லையும் டப் பண்ணப்படும். அண்ட் இது வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் சார் நடித்த பரதன் படம் அண்ட் விஜய் சார் நடித்து ரீமேக் பண்ணி சிரஞ்சீவி சார் நடிக்கிற விஜய் சாரோட படமும் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதால நம்ம விஜய் சார் ஃபேன்ஸ்க்கெல்லாம் டபுள் ட்ரீட். அண்ட் இப்போ எல்லாரும் செம எக்ஸைட்டடாக இருக்காங்க. அதே எக்ஸைட்மெண்ட்டோட நம்மளும் போய் பேக் டு பேக் வர சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வருவோம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது காலிவுட் காஃபி இந்தியாஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு காலிவுட் காஃபி இந்தியாஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. என்னதான் நம்ம கபாலி ஃபீவர் முடிஞ்சாலும் நம்ம கபாலி படத்தை எப்படி நம்ம விடலாம்? ஸோ கபாலி படம் வந்து 3 வாரம் ஆனாலும் இந்த படத்துக்கான கூட்டம் இன்னும் தேட்டரில் குறையவே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னதான் ஃபர்ஸ்ட் டே அதிக கூட்டம் இருந்தாலும் அந்த அளவு அடித்தடி இப்போ இல்லையா? பட் 80% ஃபில் ஆகுது சீட்ஸ் எல்லாம். அண்ட் வீக்கெண்ட் பயங்கர கூட்டமாக இருக்குது சென்னை தேட்டர்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் இப்போ முடிஞ்சிருக்கிற இந்த நிலையில் கிட்டத்தட்ட 12 crores வசூலாயிருக்கு சென்னையில் மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பல படங்கள் இந்த வாரம் வந்தாலும் கபாலி தான் இன்னும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட்டில் இருக்குது. ஸோ இது ஒரு ரொம்ப நல்ல சைன் அண்ட் ரொம்ப நல்ல ஃபீட்பேக் ரஜினி சாருக்கும் அண்ட் கபாலி டீமுக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம போய் பேக் டு பேக் வர சாங்ஸ்லாம் கேட்டுட்டு வரலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது காலிவுட் காஃபி வித் மீ அஜிஜி ஸ்ரீ நியூஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு காலிவுட் காஃபி வித் மீ அஜிஜி ஸ்ரீ நியூஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. ஜீவா சார் நடிச்சு இப்ப பயங்கர ஓட்டமா ஓடிட்டு இருக்கிற படம் திருநாள். அந்த படத்துக்கு அப்புறம் இப்ப ஜீவா சார் அடுத்து 1991 ரிலீஸ் ஆகி ராமராஜன் நடிச்சு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு அப்படிங்கிற படத்தோட டைட்டில்ல இப்ப இன்னொரு படம் பண்ண போறாரு. ஸோ நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு அப்படிங்கிற இந்த படம் ராமராஜன் சார் ஒரு கேரியர்லயே ஒரு செட்பேக் தான். அதாவது அந்த படம் அவ்வளோ பெருசா ஓடலை அப்படின்னு சொல்லலாம். அதே டைட்டிலை எடுத்து ஏன் இப்போ ஜீவா சார் பண்றாரு அப்படின்னு தெரியல. யூஸ்வலா பழைய படத்தோட டைட்டிலை நம்ம தமிழ் ஃபிலிம்ல வச்சாங்க அப்படின்னா அந்த படம் பயங்கர ஹிட்டா பயங்கரமா ஓடி இருக்கும். ஆனா ஜீவா சார் ஒரு ஓடாத ஃபிலிம், அதாவது ராமராஜன் சார் கேரியர்லையும் கொஞ்சம் செட்பேக்காக அமைஞ்ச ஃபிலிமை எடுத்து பண்ணுறாரு. அது என்ன காரணம் அப்படின்னு தெரியல. அந்த காரணம் தெரியாமல் இப்போ நம்ம எல்லாம் முடிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதே டவுட்டோடவே இப்போ போய் நம்ம பேக் டு பேக் வர சாங்ஸ் கேட்கலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது காலிவுட் காஃபி நியூஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு காலிவுட் காஃபி இந்தியாஸ் தமிழ் எஃப்எம் வித் மீ அஜய் ஸ்ரீ. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. நம்ம டேரக்டர் பாலா சார் எப்போதுமே ஒரு குவாலிட்டி ஃபிலிம் தான் கொடுப்பாரு. அண்ட் அவருக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் அவரோட கடைசி படமான தாரத்தப்பட்ட பயங்கர ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ அந்த படத்தை தொடர்ந்து இப்போ அவர் வந்து குற்றப்பரம்பரை அப்படிங்கிற ஒரு நாவல்லேருந்து ஒரு சின்ன போர்ஷனை மட்டும் எடுத்து தனக்கு ஏற்ற போல ஒரு கதையை அமைச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த படத்தை இப்போ பண்ண போகிறது இல்லை, கொஞ்ச நாள் நான் தள்ளி வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நியூ ஃபேஸஸ்லாம் இப்போ, அதாவது ரீசெண்டாக வந்திருக்கிற ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் வச்சு நான் ஒரு ஃபிலிம் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு இப்போ ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காரு. ஆனால் அந்த படம் பற்றின மற்ற தகவல்லாம் நமக்கு எதுவும் தெரியல. இப்போது அந்த படத்தோட தகவல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம போய் இப்போ பேக் டு பேக் சாங்ஸ் கேட்டுட்டு வரலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது காலிவுட் காஃபி நியூஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க.
பேக் டு பேக் அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது காலிவுட் காஃபி வித் மீ அஜய் ஜெய் ஸ்ரீனிவாஸ். தமிழ் எஃப்எம் அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சிம்பு சார் நடிக்கிற அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் பத்தின நியூஸ் தான் நம்ம இந்த செக்மெண்ட்ல பேச போறோம். இந்த படத்துல நம்ம சிம்பு சார் 3 ரோல்ல நடிக்கிறாராம். அதாவது அவர் அப்பா அண்ட் அவருக்கு 2 பையன்கள் இருக்கிற மாதிரி 3 ரோல் மொத்தம் பண்றாரு. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் இந்த மாதிரி 3 கேரக்டர் பண்றது ஒரே படத்துல. ஸோ இந்த படத்தோட பத்தின இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படிங்கிற படத்துல டைரக்ட் பண்ண ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நம்ம சிம்பு சார் ஒரு கெட்டப் ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. அதாவது 1985 நம்ம படத்துலலாம் நடித்த ஹீரோ எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி கதைக்களம் அமைக்கப்பட்டு அதே மாதிரி கெட்டப் வந்து நம்ம சிம்பு சார் போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த படத்துக்கு ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அண்ட் எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ மியூசிக் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மக்கள்லாம் பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ இதெல்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இப்போ போய் நம்ம பேக் டு பேக் சாங்ஸ் கேட்டுட்டு வரலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது காலிவுட் காஃபி இன் யர்ஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. சாங்ஸ்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது காலிவுட் காஃபி வித் மீ அஜய் ஜெய் ஸ்ரீ யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. காலையில் காஃபி மகை வச்சுக்கிட்டே நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம இருமுருகன் ஃபிலிம் பற்றி தான் பேச போகிறோம். நம்ம விக்ரம் சாரோட ஃபிலிம் அப்படின்னாலே ஒரு தனி பரபரப்பு, தனி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது நம்ம எல்லாருக்குமே. ஸோ இருமுருகன் படம் அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ட்ரெய்லரே அவ்வளோ பரபரப்பாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது ட்ரெய்லருக்கான ரிவ்யூஸ் எல்லாமும் பயங்கர தாறுமாறாக இருக்குது. ஸோ படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட பயங்கர ஆர்வமாக மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெய்லரே இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னா படமும் கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும் அண்ட் பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்னு மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இப்போ போய் நம்ம பேக் டு பேக் சாங்ஸ் கேட்டுட்டு வரலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது காலிவுட் காஃபி இன் யர்ஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி சுட சுட காஃபியோட சுட சுட நியூஸும் உங்களுக்கு சொல்லி கூடவே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சாங்ஸும் ப்ளே பண்ணி ஸோ ஒலிம்பிக்ஸ்லேருந்து ஒரு நல்ல பிரேக் அண்ட் நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கிளம்ப வேண்டிய நேரம் இப்போ வந்தாச்சு. நான் உங்களை நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி நிறைய பரபரப்பான சினிமா நியூஸோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர். அண்ட் இப்போ வர சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது காலிவுட் காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம் வித் மீ அஜய் ஜெய் ஸ்ரீ. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள்.